5 பெட்டை வச்சு ஆரம்பிச்சது இன்னைக்கு இவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணி 70-75 பெட்டை வச்சுட்டு பண்ற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த மென்மொழி டாக்டர் சொன்ன மாதிரி அவரோட மனசு இன்றைய நாள் ஆச்சரியக்குறி உள்ள ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன வேணும்? பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஸோ இங்கே வந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும். இது ஏன் வருது, எதனால வருது, இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? காசு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இல்லை, நமக்கு அடுத்த சந்ததிக்கு அது வராமல் நம்ம பார்த்துக்கலாமேன்னு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு மாதிரி அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் ஆச்சரியக்குறி உள்ள ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஒன்று நாள் லிஸ்ட் போடுறேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தாலே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போங்க, ஒரு ஃபெனாயில் டெட்டால் வாசனை, ஒரு மருந்து வாசனை, கொஞ்சம் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீல் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம், எங்கேயுமே அந்த ஸ்மெல்லே இல்லை. நான் டாக்டர் கிட்ட கேட்டேன், ஹாஸ்பிட்டல் தான் நடத்துறீங்களா? ஒரு ஸ்மெல்லுமே இல்லையேங்கன்னு. நம்பர் 1. சென்னையில் ஒரு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் சம்பளம் வாங்கிட்டு பேஷண்ட்ஸை பார்த்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா சிட்டி லைஃப் அப்படின்றது வேற. அங்கே வந்து நல்ல ஒரு இங்கே என்ன இருக்கோ அதை விட சிட்டியில் அவங்களுக்கு நிறைய சம்பாதிக்கலாம், எல்லா விதத்துலையும் அவங்க நல்லா இருக்கலாம், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கலாம். எதாக இருந்தாலும் சிட்டி ஆல்வேஸ் பெட்டர் இல்லையா? ஆனால் என் தந்தை பட்ட கஷ்டம், என் குடும்பம் பட்ட கஷ்டம், எங்கள் ஊர் மக்கள் படக்கூடாதுன்னு இங்கே தேடி வந்திருக்காரு பார்த்தீங்களா? அந்த மனசு என்னை வந்து ஆச்சரியப்பட்டுச்சு. எத்தனை பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைக்க சொல்லுங்க. எத்தனையோ வீட்டில் எத்தனையோ தந்தைமார் வந்து கேன்சர் வந்து இறந்து போகிறாங்க. அத்தனை பிள்ளைங்களுமா வந்து இங்கே வந்து சொந்த ஊரில் வந்து ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க. ஸோ அவ்வளவு நல்ல மனசு உள்ள ஒரு டாக்டரை நான் கோவிந்தராஜ் சாரை பார்க்குறேன். அண்ட் நார்மலாக இந்த மாதிரி ஒரு வியாதி வருதுன்னா எந்த டாக்டர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் பேசுவேன், இது ஏன் வருது, எதனால வருது, இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? காசு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இல்லை, நமக்கு அடுத்த சந்ததிக்கு அது வராமல் நம்ம பார்த்துக்கலாமேன்னு. பட் டாக்டர் மிஸ்டராக இருக்கட்டும் மிஸ்ஸஸாக இருக்கட்டும் 2 பேருமே தேடி போய் இதை செய்யாதீங்க, இதை தடுக்கிறதுக்கு இந்த வழிங்கிற அளவுக்கு சொல்றாங்கன்னா அவங்க மணி மைண்ட் இல்லை, அவங்களுக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களோட இந்த ஒரு நோயை வந்து முற்றிலுமா தீக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியா இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அண்ட் நமக்கு எல்லாமேங்க அது யாரா வேணா இருக்கட்டும், மனசு நமக்கு எப்படி இருக்கணும்? பீஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கணும். ஃபர்ஸ்டே அந்த ஒரு புத்த இது போட்டாங்க பாருங்க, அது கேட்கும்போது அவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட், கண்ணை திறக்கணுமான்னு இருந்துச்சு எனக்கு. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கண்ணை மூடி நிம்மதியாக இருக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ என்ன வேணும்? பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஸோ இங்கே வந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ மென்மொழி டாக்டர் சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போனால் இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க. ஆனால் கோவிந்தராஜ் டாக்டரோ இல்லை சசிபிரியா டாக்டரோ இருக்கிற பட்சத்தில் டாக்டர்ஸ்ட வரத்துக்கு பயப்படவே வேண்டாம், தைரியமாக வரலாம். இங்கே வந்தால் அவங்க ஒரு பேஷண்ட் சொன்னாங்கன்னு சொன்னாங்க பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கேட்ட பேர் வந்துடக்கூடாது, அதுக்காக எனக்கு உடம்பு குணமாகணும்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ ஒரு ஈடுபாடு. அண்ட் இன்னொன்றுங்க, எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய நிறுவன சிஇஓக்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், மேடையில் அவங்க பேசுகிறத கேட்டிருக்கேன். தன்னுடைய ஸ்டாஃப்களுடைய உழைப்பை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல மனசு அவர்கிட்ட இருந்தது. நான் வந்து இந்த மார்பக புற்றுநோயை பற்றியோ ட்ரீட்மெண்ட்டை பற்றியோ அதிகம் பேசல, டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க பேசுவாங்க. ஆனால் இவங்களோட இந்த மனித நேயம் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையில நான் சொல்கிறேங்க, இது மைக்குக்காக சொல்லலை, நல்ல மனிதர்களை சந்திச்ச ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. நீங்க எல்லாம் கியூர் ஆகி வந்திருக்கீங்க, எனக்கு கியூர் ஆயிடுச்சு, நான் இனி எதுக்கு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நினைக்காம அந்த நன்றியோட இனி கஷ்டப்படுறவங்களுக்கு அது இல்லம்மா நான் இருக்கேன் பாரு, நான் கியூர் ஆயிட்டேன் பாரு, உனக்கும் ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த உள்ளங்களை நான் மதிக்கிறேங்க. எல்லா நாளும் நமக்கு இப்படி அமையாது, நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களா அமையாது. இன்னைக்கு எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நான் நினைக்கிறேன் பேசாமல் இங்கே நாகமங்கலத்தில் எங்கேயாவது ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிடலாம். எனக்கும் வயசாகும், உடம்பெல்லாம் வந்துச்சுன்னா டாக்டர் 2 பேரும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க, நாகமங்கலம் வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொன்று, நான் சென்னையிலேருந்து வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னார். என் அப்பா வந்து பிறந்து வளர்ந்த ஊர் திருச்சின்னு யார் சொன்னாலும் நான் கிளம்பி வந்துடுவேங்க. ஏன்னா எங்கள் அப்பா இருந்த இடம், இப்போ எங்கள் அப்பா இல்லை, கோவிலில் போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா இருந்த இடம், எங்கள் அப்பா வாழ்ந்த இடம், எங்கள் அப்பா எங்கள் சொந்த ஊர் திருச்சின்னு சொல்லி எனக்கு திருச்சின்னா எந்த விஷயமா இருந்தாலும் நான் முதல் ஆளாக வந்துடுவேன். அதுதான் இங்கே நான் வந்ததுக்கான முதல் காரணம். பட் வந்து இவ்வளோ நல்ல உள்ளங்களை நான் சந்திப்பேன்னு நினைக்கல. அது உண்மையில சொல்லணும்னா பயம், ஐயோ அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் ஒன்று வந்துச்சு. 2வது விஷயம், இப்போது மேடம் கிட்ட நான் கேட்டேன், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க வந்து ஃபாலோ அப்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணுமானா இருந்தால் நல்லது மேடம், ஏன்னா இருக்கா இல்லையா நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம மனிதர்களுடைய ஒரு மூட நம்பிக்கை இல்லை அறியாமை, நான் என்ன பாவம் பண்ணேனோ நம்மளே சொல்லிக்கிறது, இல்லை அடுத்தவங்க வந்து இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோன்னு. ஒரு பாவமும் பண்ணலை, இது உடலுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இதில் வந்து பாவ புண்ணிய கணக்கே கிடையாது. அது இந்த மாதிரி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, இந்த மாதிரி நல்ல டாக்டர்ஸ் இருக்கும்போது, இவ்வளோ பேர் க்யூர் ஆகிருக்கீங்கும் போது எனக்கே வந்து
காலையில நான் வந்த மனநிலை புற்றுநோய் மருத்துவமனையா அப்படின்றது இங்கேயும் நல்லவர்கள் இருக்காங்க, இங்கேயும் கியூர் ஆகும், இது வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தாங்கிற ஒரு உறுதியோட தான் நான் இங்கிறது வெளியில கிளம்புறேன். ஸோ நீங்கள் எல்லாமும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க கூட சீக்கிரமா குணமாயி பழைய மாதிரி நல்லபடியா ஆரோக்கியமா நீங்கள்லாம் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. இது வந்து மைக்கு முன்னாடியோ இல்லை கேமராக்காக சொல்லலை. ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சொல்லலாம், இங்கே வாங்க. நான் சென்னையில் போனால் கண்டிப்பாக சொல்லுவேன், கேன்சர்னு யாராவது சொன்னாங்கன்னா டாக்டர் நம்பர் கொடுத்து பேசுங்க, உங்களால் திருச்சிக்கு போக முடியலன்னா கூட அவங்க கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவாங்கங்கிற ஐடியாவை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அதனால இந்த மன உறுதியோட நம்மளாம் தைரியமா சந்தோஷமா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். 5 பெட்டை வச்சு ஆரம்பிச்சது இன்னைக்கு இவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணி 70-75 பெட்டை வச்சுட்டு பண்ற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த மென்மொழி டாக்டர் சொன்ன மாதிரி அவரோட மனசு தேடி தேடி போய் அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நல்ல மனசு. கடவுள் வந்து டாக்டருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் கொடுத்து சந்தோஷமா இருக்க வைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு இப்ப ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த டாக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன், எல்லாரும் ஆரோக்கியமா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.